வடிவு என்ன அம்மாவை ரொம்ப நேரமா காணோம், எங்க போயிருக்காங்க? யார் வீட்டுக்கு போய் யார் குடும்பத்துக்கு எடுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? என்ன வடிவு எங்க அம்மா பத்தி இப்படி சொல்ற? ஏங்க உங்க அம்மா அப்படி தானே? நான் என்னவோ பொய் சொல்ற மாதிரி சொல்றீங்க. மாடசாமிக்கு குண்டுமணி ஒரு காய்கறி வண்டி வாங்கி கொடுத்துருந்தா, காலையிலேயே போய் ஆண்டிக்கு இவனுக்கெல்லாம் வண்டியை வாங்கி கொடுத்தா இவன் எங்கேயாச்சும் விட்டுட்டு வந்துடுவான்னு சொல்லி எம்மா பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க தெரியுமா உங்க அம்மா? குண்டுமணி என் மூஞ்சிக்காக உங்க அம்மாவை சும்மா விட்டா. இதெல்லாம் இவங்களுக்கு தேவையில்லாத வேலை. இவங்க ஏன் அங்க போனாங்க? அவங்க காய்கறி வண்டி வாங்குறாங்கன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் விடுறான் இல்லை சம்பாதிக்கிறான். வயசான காலத்துல சும்மா இருக்க மாட்டாங்க போல் இருக்கு. அது மட்டுமா, கல்பனா வீட்டுக்கு போய் என்ன பிரச்சனை எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா? அந்த ரஞ்சிதா வீட்டுக்கு இவங்க ஏன்டி போனாங்க? பார்க்கில் குண்டுமணி கிட்ட கல்பனா ஏதோ சொல்லிட்டு இருந்திருப்பா போல் இருக்கு, அவங்க குடும்ப பிரச்சனையா. அதை போய் உங்க அம்மா காதில் வாங்கிட்டு உடனே போய் அவன் மாமியாட்ட பற்ற வச்சுட்டு. ஏன் வடிவு இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு குடும்பமா போய் பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டுல வராங்க. ஏங்க நான் மட்டும் எவ்வளோ தாங்க திட்டுறது? நானும் சொல்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்கள் அம்மா ஒரு வாரத்தோடு கேட்குற மாதிரி இல்லை. இவங்களை அப்படியே விட்டா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க போல் இருக்கு. நான் சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்குற மாதிரியே இல்லை. நீங்களே கேளுங்க. வரட்டும், எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்கள பார்த்துட்டு தான் போய் தூங்கணும். ஐயோ இந்த வடிவு எல்லாத்தையும் சொல்லிட்டா போல் இருக்கு. இவன் வர பேச ஆரம்பிச்சானா 2 மணி நேரம்லாம் பேசுவான். இன்னைக்கு நல்லா தொக்க மாட்டிக்கிட்டோம். கதவுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு என்ன பேசுகிறேன்னு ஒட்டி கேட்டுட்டு இருக்கேன். கிளவி இரு. ஏங்க பின்னாடி கொஞ்சம் லைட்டாக திரும்பி பாருங்களேன். உங்கள் அம்மா நம்ம என்ன பேசிட்டு இருக்குன்னு ஒட்டு கேட்டுட்டு நிற்கிறாங்க. ஏமா உனக்கு இந்த வயசுல இந்த அல்ப புத்தி? வாமா, என்ன பேசிக்கிறேன்னு எட்டி எட்டி பாக்குற. இங்க வா. ஏன் அங்க நின்றுட்டு முறைச்சு பார்த்துட்டு நிக்கிறவ? வா இங்க. வயசான காலத்துல வீட்டுலயே இருந்தாங்க, ஏன் மத்தவங்க வீட்டுக்கு போய் அவங்க பிரச்சனையை பேசி பெருசாக்கி விட்டுட்டு வரியா? நட்டுச்சு புருஷனை விட்டு எப்படி எல்லாம் பேச வைக்கிறா? ஏமா நான் ஒன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன வடிவம் முறைச்சிட்டு இருக்க? அப்பா யாரோ உங்ககிட்ட தப்பா என்னை பத்தி சொல்லியிருக்காங்கப்பா. நான்லாம் யார் வீட்டுக்கும் போறது இல்லப்பா, எந்த பிரச்சனையும் தலையிடுறது இல்லப்பா. வடிவு சொல்றதை மட்டும் வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே உன்னை பத்தி என்கிட்ட குறையதாம சொல்றாங்க. ஏமா உனக்கு இந்த வேலை? நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பியா? தேவையில்லாம எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு பிரச்சனையை பண்ணிட்டு வர. எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. எதுக்கு நீ இப்ப அவளை பத்தி பேசுற? நீ ஏன் உன் பொண்டாட்டி சொன்னதும் கோவமா வருதோ? நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அவளை திட்டிட்டு இருக்க. சரி, நீ இப்ப எங்க போயிட்டு வர? சொல்லுமா, எங்க போயிட்டு வர? ஆண்டா அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? எங்க போயிட்டு வரன்னு மட்டும் சொல்லு. ஆண்டா வயசான காலத்துல யார்கிட்ட 2 வார்த்தை பேசினா நல்லா இருக்குமேனு போயிட்டு வரேன். அதுக்கு ஏன்டா ஒரு பெரிய குத்தமா நீ பேசுற? ஏமா நீ பேசுறதோட நிறுத்திக்கிட்டே இவ்வளவு பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் தலையிட்டு ஏமா இப்படி என் மானத்தை வாங்குற? ஊருக்குள்ள ஒருத்தங்கிட்ட பேச முடியல. பேசணும்னா உடனே உன்னை பத்தி தான் சொல்றாங்க. ஏமா உனக்கு இந்த வேலை? அப்படிலாம் எதுவும் இல்லடா. திரும்ப திரும்ப போய் பேசிட்டு இருக்காது. போய் சோத்தை தின்னுபிட்டு தூங்குற வேலை மட்டும் பாரு. என்னடா அம்மாவை இப்படி சொல்ற? நானா இருக்கறனால எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோமா. நீ பண்ற வேலைக்கெல்லாம் வேற யாராச்சும் இருக்கணும், உனக்கு அப்பதான் தெரியும். எல்லாத்தையும் சொல்லி புருஷனை ஏத்தி விட்டுட்டு எப்படி உட்காந்துட்டு பாக்குறவர்? ஒரு மாமியாங்கிற மரியாதை இல்லாம எப்படி உட்காந்துருக்கா? மனசுக்குள்ள என்ன ரொம்ப திட்டிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. நான் மனசுக்குள்ள எல்லாம் உனக்கு திட்டுலடி, ஏன்டி இப்படி பேசுற? அவகிட்ட என்னமா பேச்சு? போய் சாப்பிடுமா, போமா. பொண்டாட்டியும் ஒண்ணு சொல்லிடக்கூடாது, வந்துரும் அப்படியே. வடிவு இன்னைக்கு சரியும் போன் பண்ணாண்டி, சொல்ல மறந்துட்டேன் பாரு உன்கிட்ட. சொல்லுங்க, ஊருக்கு எப்போ வரேன்னு சொன்னானே ஏதாவது? அதுக்கு தாண்டி போன் பண்ணா. இன்னும் 1 வாரத்துல இந்தியா வரேன்னு சொல்லியிருக்கான். ஏங்க நான் கேட்டதுக்கு இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொன்னா, நீங்க கேட்டதுக்கு இப்படி சொல்லியிருக்கான்? டி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். சர்ப்ரைஸா வந்து அம்மாவை பாக்குறேன்னு சொன்னான்டி. சரி, இதை கேட்டா நீ ரொம்ப சந்தோஷப்படுன்னு அதாண்டி உன்கிட்ட மனசு கேட்காம சொன்னேன். உள்ள வந்தானே தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத, சரியா? நல்லா இருக்கே இந்த சர்ப்ரைஸ். அடே நான் உன்கிட்ட சொன்னேன்னு பிள்ளைகிட்ட சொல்லிவிடாத. அவன் வந்தானா அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும், சரியா? சரி சரிங்க. உள்ள வரேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்படி இந்த 10 நாள் போகுமே தெரியலையே. இந்த வாட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் முடிவுல இருக்க மாட்டேங்குது. நீ என்ன சொல்ற? எனக்கும் 1 வாரமா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுங்க. நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், நீங்களே இப்படி சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. கால காலத்துல பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்டி. அதான் உன்னை கேட்டுட்டு புரோக்கர் கிட்ட எல்லாத்தையும் கொடுக்கலான் இருந்தேன். ஏங்க நாளைக்கு நல்ல நாள் தாங்க, நாளிலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நாளிலேருந்து என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குற வேலை தான். இந்த வருஷம் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணாம விட மாட்டேன்டி. ரொம்ப சந்தோஷங்க. வடிவே வடிவே, வாத்து என்ன நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேனே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காம. ஏமா அங்கே நிக்கிற? வாமா உள்ள. அடி உள்ள வாயாண்டி, எதுக்குடி அங்கே நிக்கிற? ஏன் மேடம் இதுக்கப்புறம் உள்ள வர மாட்டீங்களோ? வடிவு தேனு நான் இருக்கனால ஏதோ கூச்சப்பட்டுதான் நினைக்கிறேன். நீங்க பேசிட்டு இருங்க. சரிங்க. வடிவு நல்ல மனுஷன்டி உன் வீட்டுக்காரரு. பேசிட்டு இருக்கு உள்ள போறாரு பாரு.
சரி நீ என்ன விஷயமா வந்த அதை சொல்லு ஃபர்ஸ்ட். அடி வீட்டுக்கு வந்தவங்களை என்னடி இப்படி கேக்குற? சரிங்க மேடம் சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அடி வடிவு, உன் மகனுக்கு ஏதாவது கல்யாணம் வர பாக்குறியடி? ஏன் தேனு, நீ கல்யாண புரோக்கர் ஆயிட்டியன்னா? அடி என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு உன்னை பார்த்தா அரடி மாதிரில தெரியுது. வடிவு, நான் நல்ல விஷயமா பேச வந்திருக்கேன், தேவலாம பேசி கோவத்தை வர வைக்காத. சரி சரி டென்ஷன் ஆகாம சொல்லுடி. அடி, சுந்தரி வீட்டுக்காரு கல்யாண புரோக்கரா தாண்டி இப்ப இருக்காரு. அவர்கிட்ட செடியும் சாதகத்தை கொடுத்தா என்னடி? ஏன்டி அந்த மனுஷன் ஒரு வேலையும் விட மாட்டாரடி, எல்லா வேலையும் பாக்குறாரு மனுஷன். 4 காசு சம்பாதிக்கணும்னா எல்லா வேலையும் பார்த்தாதான் ஆகும். ஆண்டி அதுக்குன்னு ஏன்டி இந்த கல்யாண புரோக்கர் வேலை பாக்குறாரு? ஏண்டி எந்த வேலைக்கு என்னடி குறைச்ச? உன் புருஷனுக்கு உனக்கும் சண்டையை வந்தா நீ யார முதல்ல திட்டுவ? அடியே நல்லா யோசிச்சு சொல்லுடி. யாரை திட்டுவேன்? என் வீட்டுக்காரனை தான் திட்டுவேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என் அப்பா அம்மாவை திட்டுவேன். அதுக்கப்புறம் யாரை திட்டுவ? நல்லா யோசிச்சு சொல்லு. எங்க கல்யாணம் நடக்க யாரு காரணமோ அவங்கள திட்டுவேன். அப்படியா? அப்போ உங்க கல்யாணம் நடக்க யாரு காரணம்? யார் காரணம்னா கல்யாணம் தரகர் தான். அதுக்குதான் சுந்தரி வீட்டுக்காரர் இப்படி சொன்னியா? ஆமாண்டி. நீ சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நீ சரி சாதகத்தை மட்டும் கொடுத்து வைக்க அவர்கிட்ட. இல்ல வரணும் உங்கள்ட்ட சொல்லுவாருடி அவரு. அதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எவ்வளவு திட்டுனாலும் மனசுல வச்சுக்காம எதுவா இருந்தாலும் வந்து சொல்ற பத்தியா, அதாண்டி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. சரி சரி ரொம்ப புகழாத. நான் சொன்னதை நல்ல நேரம் பார்த்து அவர்கிட்ட கொடுக்குற வேலையை பாருடி. சரிடி தென்ன சாப்பிட்டு போலாம் இரு. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சரிடி வருவேன், நான் போயிட்டு வரேன். சரி தென்ன பார்த்து போயிட்டு வா. சரி. சரி எனக்கு கல்யாண யோகம் வந்துட்டு போல் இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடணும். என்னடி குழம்பு வச்சிருக்க? குழம்பு அது உனக்கு அம்புட்டு கொழுப்பாயிட்டுதா? அடி அங்க இங்க கதையா பேசி நிக்கிறிய. குழம்பு நல்ல முறையில் வைக்க கத்துக்கிட்டே நீ. கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து குழம்பு அதே மாதிரியே வைக்கிறடி. சமைக்க தெரியாம சமைச்சா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்காது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா டேஸ்டா வைப்பாங்க. நீ மட்டும் தாண்டி எப்படி வச்சியோ கன்றாவி அதே கன்றாவி மாதிரியே வைக்கிறடி குழம்பு. கடற்கடன்னு இத்தனை வருஷம் ஓடிச்சு தவிர, ஆனா இப்ப கூட நீ குழம்பு வைக்க கத்துக்கலடி நீ. இப்படி கன்றாவியா சோறு குழம்பு வைக்கும் போதே நீ சாப்பிட்டு ஊர் சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்க. உனக்கு ருசியா நல்லா சமைச்சு வச்சா நீ எத்தனை ஊர் குடும்பத்தை கெடுப்ப. உனக்கு பிடிச்சா சாப்பிடு, இல்லைன்னா நீனே சமைச்சு சாப்பிடு. கட்டுன மனுஷனே இது வரைக்கும் எனக்கு சோறு குழம்பு குறை சொன்னதில்ல, நீ சொல்லிட்டு இருக்க. அவன் தலையெழுத்து யாரை மாத்த முடியும்? அதான் கம்முன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கான். உன் தலையெழுத்தும் அப்படிதான். போடுறத சாப்பிட்டுக்கிட்டு போ, இல்லைன்னா தனியா சமைச்சு சாப்பிடு. ஊர் சண்டையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல டேஸ்டா சோறு குழம்பு கேட்குதாம்ல. உனக்கு பிடிக்கலன்னா தனியா சமைச்சு சாப்பிட்டுக்க. சொல்லிவிட்டேன். இந்த வயசுல என்ன போய் தனியா சமைச்சு சாப்பிட்டு சொல்றாளே. எல்லாரும் குடும்பத்திலும் கோழி முட்டிக்கிட்டு சண்டையை வர வச்சுட்டு இருக்கிய. அப்ப தெரியல உன் வயசு, இப்பதான் தெரியுதோ. கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த புதுசுல என்னை எப்படி பாடாப்படுத்தின, அதுக்குதான் பண்ணு வைக்கிற. அதுக்குன்னு வயசானவளை இப்படி அடி பாடப்படுத்துவே? 4 ரூபா சோறு அது நல்ல முறையில சாப்பிட விடுறியா நீ? உனக்கு இந்த சோறுலாம் போதும், பிடிச்சா சாப்பிடு, பிடிக்கலாம் ஆக்கி சாப்பிடு. இதுக்கு மேல நான் ஆக்கிற சோத்தை பத்தி ஏதாச்சும் பேசுனேன், எதை கொண்டு ஒன்று அடிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஊருக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தில் போய் பாரு, ஒவ்வொரு மருமகளும் மாமியாருக்கு பயந்துட்டு கிடக்குறாளோ. நான் மட்டும் தாண்டி இந்த ஊர்ல மருமகளுக்கு பயந்துட்டு வாழ்றேன். நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. உனக்கு நாளைக்கு கால சோறு கட்டு. அடி வடிவு, அடி என்ன சொல்லிவிட்டேன்னு இப்ப கால சோறு கட்டுங்கிற? அடி நில்லுடி. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் விட்டு என்ன கூப்பிட்டு இருக்க? ஏண்டி ஒரு மாமியாவுக்கு 3 வேளை சோறு போடுறதோட உனக்கு என்னடி வேலை? என்ன சோறு நல்லா இல்லைன்னதுக்கு கால சோறு கட்டுங்கிற? ஆமா, நீ இப்படியே குறை சொல்லிட்டு இருந்தா உனக்கு காலச்சோறு கட்டுதான். உனக்கு காலையில சோறு வேணும்னா உலகத்திலேயே நான் ஆக்குற சாப்பாடு தான் செம்ம டேஸ்டான சாப்பாடுன்னு சொல்லு பாக்கும். என்னடி மனசாட்சி இல்லாம இப்படி போய் சொல்றேன்? சொன்னா சோறு, இல்லைன்னா சோறு கட்டு. சொல்லு பாக்கும், என் சாப்பாடு எவ்வளவு டேஸ்ட். உலகத்துல நீ ஆக்குற சாப்பாடு தான் வடிவு செம்ம டேஸ்ட். கனவுல எழுப்பி கேட்டா கூட நீ இப்படிதான் சொல்லணும், இல்லைன்னா உனக்கு சோறு கிடையாது. 3 வேளை சோறு சாப்பிடறதுக்குள்ள என்னென்ன போய் சொல்ல வேண்டியதா இருக்கு.